வெள்ளிக்கிழமையில் வரும் பிரதோஷம் சுக்கிரவார பிரதோஷம் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது 12/6/2026 அன்று வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து பிரதோஷமானது வரவிருக்கின்றது. எனவே அத்தகைய பிரதோஷத்தை சுக்கிரவார பிரதோஷம் என்று அழைக்கின்றோம். சுக்கிர பகவான் சிவபெருமானை நோக்கி கடுமையான தவம் இருந்து அவரிடமிருந்து மிருத சஞ்சீவினி, அதாவது இறந்தவர்களை எழுப்பும் மந்திரத்தையும் நவக்கிரகங்களில் சுபிட்சமான ஒரு பதவியையும் பெற்றார். எனவே சுக்கிரவார பிரதோஷத்தன்று சிவபெருமானையும் நந்தி பகவானையும் முறைப்படி வழிபட்டால் சுக்கிர தோஷங்கள் நீங்கி மகாலட்சுமியின் அருள் கிடைத்து அஷ்ட ஐஸ்வர்யங்களும் பெருகும். அப்படி என்ன பரிகாரம் செய்யலாம் மற்றும் எப்படி வழிபாடு செய்வது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகின்றோம். சுக்கிரன் என்றாலே அழகு, செல்வம், ஆடம்பரம், வாகனம், கலை மற்றும் திருமண வாழ்க்கைக்கு அதிபதியாவார். ஜாதகத்தில் சுக்கிரன் பலவீனமாக இருப்பவர்கள் அல்லது குடும்பத்தில் பணக்கஷ்டம், கணவன் மனைவிக்குள் சண்டை இருப்பவர்கள் பின்வரும் சொல்லக்கூடிய மந்திரங்களை நீங்கள் தாராளமாக செய்யலாம். அதாவது பிரதோஷ நேரத்தில் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை, நாளைய தினம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை ஈசனுக்கும் நந்திக்கும் அபிஷேகம் செய்ய தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்க வேண்டும். குறிப்பாக சுக்கிரனுக்குரிய வெள்ளை நிற பொருட்களான பசும்பால், இளநீர், பன்னீர், தூய சந்தனம் மற்றும் தேன் ஆகியவற்றை வாங்கி தருவது அத்தனை தோஷங்களையும் உங்களுக்கு நீக்கும். சுக்கிர பகவானுக்குரிய தானியம் மொச்சை. சுக்கிரவார பிரதோஷத்தன்று மொச்சைப்பயிறு சுண்டல் செய்து அதை நந்தி பகவானுக்கும் சிவபெருமானுக்கும் நெய்வேத்தியமாக படைத்து கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு பிரசாதமாக விநியோகம் செய்ய வேண்டும். இது தீராத கடன் தொல்லைகளையும் பண நெருக்கடியும் அடியோடு நீக்கும். வெள்ளை நிற மலர்கள் மற்றும் ஆடை. நந்தி தேவருக்கும் சிவபெருமானுக்கும் மல்லிகை, முல்லை, இருவாட்சி மற்றும் வெண்தாமரை போன்ற வாசனை மிகுந்த வெள்ளை மலர்களை வாங்கி தொடுத்து அணிவிக்கலாம். சுவாமிக்கு வெள்ளை நிற வஸ்திரம், அதாவது வெள்ளை நிறத்திலான வேஷ்டி துண்டு சாற்றி வழிபடுவது மிக மிக சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. சுக்கிர திசை அல்லது சுக்கிர புத்தி நடந்து அதில் தடைகளை சந்திப்பவர்கள் ஒரு சிறிய வெள்ளி கிண்ணத்தில் அல்லது வெள்ளை நிற துணியில் கொஞ்சம் மொச்சைப்பயிரை வைத்து பிரதோஷ பூசையில் நந்தியின் பாதத்தில் வைத்து வணங்கி பிறகு அதை வீட்டிற்கு எடுத்து வந்து வீட்டு பூஜை அறையில் வைக்கலாம். அப்படி இல்லை என்றால் அந்த மொச்சைப்பயிரை ஓடும் நீரில் விட்டுவிடுங்கள். கணவன் மனைவிக்குள் அடிக்கடி கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிந்திருக்கும் சூழல் இருந்தால் சுக்கிர வார பிரதோஷத்தன்று தம்பதியராக சென்று சிவபார்வதியையும் நந்தியையும் வழிபாடு செய்ய வேண்டும். பிரதோஷத்தன்று அம்பாளுக்கு தாளம்பு குங்குமத்தால் அர்ச்சனை செய்வதும் கோவிலில் 5 நெய் தீபங்கள் ஏற்றி வழிபடுவதும் பிரிந்த குடும்பத்தை ஒன்று சேர்க்கும். சுக்கிரன் ஜாதகத்தில் களத்திரக்காரன், அதாவது திருமண வாழ்க்கையில் தீர்மானிப்பவர் ஆவார். திருமண தடையுள்ள ஆண் அல்லது பெண் பிரதோஷத்தன்று நந்திக்கு அருகம்புல் மாலை மற்றும் வாசனை திரவியங்கள், அதாவது ஜவ்வாது, அத்தர் ஆகியவற்றை வாங்கி தந்து வழிபடுவதன் மூலம் உங்களுக்கு விரைவிலேயே திருமணம் கைகூடி வரும். இப்போது அன்றைய தினம் வழிபாட்டு முறையை பற்றி பார்த்து விடலாம். அதாவது நாளைய தினம் வெள்ளிக்கிழமை அன்று அதிகாலையிலேயே நீராடி வீட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி இன்று சுக்கிரவார பிரதோஷ விரதத்தை மேற்கொள்கிறேன், என் வாழ்வில் உள்ள தடைகளை நீக்கி அருள வேண்டும் என்று சிவனிடம் மனதார வேண்டிக் கொள்ள வேண்டும். அன்று மதியம் உணவு உட்கொள்ளக்கூடாது. உங்களால் முடிந்தால் முழு உபவாசம், அதாவது நீர் மட்டும் அருந்தி இருக்கலாம். உடல்நிலை ஒத்துழைக்காதவர்கள் பால், பழங்கள் அல்லது ஒருவேளை பலகாரம் டிஃபன் சாப்பிட்டு கொள்ளலாம். மாலை 4 மணிக்கெல்லாம் சிவன் கோவிலுக்கு சென்றுவிட வேண்டும். நந்தி தேவரின் அபிஷேகத்தை கண்குளிர காண வேண்டும். நந்திக்கு அபிஷேகம் நடக்கும்போது ஓம் நம சிவாயா, ஓம் நம சிவாயா அல்லது சிவபுராணம் படித்து கொண்டிருப்பது கோடி புண்ணியத்தை தரும். பிரதோஷத்தின் போது கோவிலை வலம் வரும் முறைக்கு சோம சுக்த பிரதக்ஷணம் என்று பெயர். அதாவது நந்தியின் பின்னால் தொடங்கி சண்டிகேஸ்வரர் சன்னதி வரை சென்று அபிஷேக நீர் வரும் சோமுகியை தாண்டாமல் மீண்டும் நந்தியிடம் திரும்பி வர வேண்டும். இப்படி 3 முறை வரம் வர வேண்டும். இந்த வலம் வரும் நேரத்தில் பிரபஞ்சத்தின் முழு ஆற்றலும் கோவிலில் நிறைந்திருக்கும். நந்தி பகவானின் 2 கொம்புகளுக்கு இடையில் சிவபெருமானை தரிசித்த பிறகு நந்தியின் காதில் உங்கள் கோரிக்கையை, அதாவது கடன் தீர வேண்டும், தொழில் சிறக்க வேண்டும், எங்கள் குடும்பத்திற்கு சந்தோஷமும் அமைதியும் நிலைக்க வேண்டும் என்று இரகசியமாக கூற வேண்டும். நந்தி தேவர் அதை அப்படியே சிவபெருமானிடம் கொண்டு சேர்த்து நிறைவேற்றுவார் என்பது ஐதீகம். பிறகு கோவிலில் அமைதியாக
ஹீமகுந்த மிருணாலாபம் தைத்தியானம் பரமம் குரும் சர்வ சாஸ்திர பிரவக்தாரம் பார்கவம் பிரணமாம்யகம் என்னும் மந்திரத்தை ஸ்லோகத்தை, அதாவது சுக்கிர பகவானுக்குரிய ஸ்லோகத்தை அல்லது ஓம் நம சிவாயா, ஓம் நம சிவாயா, ஓம் நம சிவாயா என்ற சிவ மந்திரத்தையோ 21 அல்லது 108 முறை சொல்லலாம். பிறகு கோவிலில் கொடுக்கும் பிரசாதத்தை உண்டு உங்களுடைய விரதத்தை முடித்து கொள்ளலாம். விரதம் இருக்க முடியவில்லை என்பவர்கள் சிவபெருமானை இந்த மேற்சொன்ன முறைப்படி கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்தாலே போதும். அதாவது பிரதோஷ நேரத்தில் முக்கியமாக கோவிலுக்கு சென்று வழிபட்டு வந்தாலே உங்களுடைய குடும்பத்தில் சகல நல் வாய்ப்புகளும் தானாகவே திறக்க அந்த சிவபெருமான் உங்களுக்கு அருள்வார். இதெல்லாம் தவிர உங்களுக்கு நேரம் இருந்தாலும் நம்பிக்கை இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு பரிகாரத்தை செய்யுங்கள். உங்களுடைய வீட்டில் பணப்பிரச்சனைக்கு எந்தவித குறையும் ஏற்படாமல் அந்த சிவபெருமான் உங்களுக்கு அருள்வார். அதாவது ஒரு கைப்பிடி அளவு மொச்சைப்பயிரை எடுத்துக்கொள்ளுங்கள். அதை ஒரு நல்ல சுத்தமான ஒரு வெள்ளை துணியில் வைத்து முடிச்சாக கட்டி உங்கள் வீட்டு பூஜை அறையில் சிவபெருமான் அல்லது லட்சுமி தேவியின் படத்திற்கு முன்னால் நாளைய தினம் வைத்து விடுங்கள். அதாவது நாளை காலை வேளையிலேயே விளக்கேற்றும் போது இந்த முடிச்சை கட்டி சிவபெருமான் காலடியில் வைத்து விடுங்கள். பிறகு நீங்கள் பிரதோஷ வேளையில் கோவிலுக்கெல்லாம் சென்று மாலையில் வீடு திரும்பிய பிறகு இந்த மொச்சைப்பயிறு முடிச்சை அப்படியே எடுத்து உங்கள் வீட்டில் பணம் வைக்கும் பெட்டியிலேயோ அல்லது பீரோவிலேயோ வைத்து விடுங்கள். இவ்வாறு நீங்கள் இந்த பரிகாரத்தை முழு நம்பிக்கையுடன் செய்தால் உங்கள் வீட்டில் சுக்கிர ஈர்ப்பு ஏற்பட்டு வீண்விரைய செலவுகள் எல்லாம் குறைந்து செல்வ வளத்தை சேர்க்கும் வழி மட்டும் உங்களுக்கு அந்த சிவபெருமான் காட்டி கொடுப்பார். எனக்கு தீராத கடன் பிரச்சனை இருக்கிறது, இந்த கடன் பிரச்சனையில் இருந்து நான் தப்பித்து விட வேண்டும், என்னுடைய குடும்பம் கடன் பிரச்சனையில் சீரழிந்து கொண்டிருக்கிறது என்று கவலைப்படுபவர்களும் இந்த மொச்சைப்பயிறு பரிகாரத்தை செய்வதன் மூலம் உங்களுக்கு கடன் நிவர்த்தி ஏற்பட்டு உங்களுடைய குடும்பத்தில் செல்வமலமானது பெருக தொடங்கும். ஆனால் நீங்கள் தொடர்ந்து 5 சுக்கிரவார பிரதோஷம் வேளையில் இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த மொச்சைப்பயிறு வாங்கி இந்த பரிகாரத்தை செய்வதற்கு ஒரு 20 ரூபாய், அதிகபட்சமாக ஒரு 50 ரூபாய் தான் செலவாகும். ஆனால் நீங்கள் செய்வதால் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை ஏற்படும் என்பதை யாராலும் மறுத்துவிட முடியாது. எனவே இந்த பரிகாரத்தை நம்பிக்கையுடன், உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அந்த ஈசனின் மீது முழு பாரத்தையும் போட்டு நம்பிக்கையுடன் செய்யுங்கள். உங்களுக்கு ஒரு நல்ல வழியை அந்த ஈசன் காட்டி கொடுப்பார் என்பதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம். மறக்காமல் ஓம் நம சிவாயா என்று கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்து விடுங்கள். உங்களுக்கு நல்ல செய்தி உங்கள் வீடு தேடி வரும். நல்லதே நடக்கும். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.